யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிங்க. தேங்க்யூ அப்பா, நீங்க நல்லவர். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1084 1084 வாசிக்கலாமா? 2 3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் கடைசியிலே அது விளங்கும். அந்த தரிசனம், அந்த காட்சி, அந்த வார்த்தை பொய் சொல்லாது. அந்த வார்த்தை இன்னும் நடக்காம வெயிட்டிங்ல இருந்தாலும் நீயும் வெயிட் பண்ணு. அது நிச்சயமாய் நடக்கும். அது நடக்காமல் போவது இல்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு, அல்லது ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தைய, ஒரு வாக்குறுதிய, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அது நம்ம நடக்கல அப்படின்னு அப்ப அது நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வர்றார். அது அவர் சொன்ன வார்த்தை நடக்கல அப்படின்னு அப்ப அது நடக்காதுன்னு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறது அந்த வசனம். ஏன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பலாம் என்ன அர்த்தம்? சொன்ன வார்த்தை வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்றாரு. நடக்கலங்கிறதுக்காக நடக்காம போகாதுன்னு சொல்லாத, வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லுங்க. வெயிட்டிங்ல இருக்குன்னு நம்பு. எதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு? குறித்த காலத்துக்கு. ஆமென் சொல்லலாமா? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான் ஆண்டவர் இந்த வருடத்துல முதல் வாரத்துல நமக்கு ஞாபகப்படுத்துகிற வார்த்தை. இந்த வருடத்தினுடைய முதல் வாரத்துல தேவன் சொல்ல விரும்புகிற செய்தி. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபையை குறித்த, இந்த மந்தையை குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. வெயிட்டிங்ல இருக்கு இன்னமும். அது குறித்த காலத்துல அந்த தரிசனம் நடக்கும். நீ கண்ட தரிசனம், நீ வாங்கின அந்த தேவ வாக்கு பொய் இல்லை. அது தாமதிப்பதும் இல்லை. தாமதித்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் தாமதித்தாலும் காத்திரு. என்ன செய்ய? காத்திரு. தாமதித்தாலும் காத்திரு. ஏன் சொல்றேன்னா, அது நிச்சயமாய் நடக்கும். அது நடக்காம போறதே இல்லை. இதான் ஆண்டவருடைய தரிசனம். இதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி. இந்த வருடத்துல தேவன் நம்மகிட்ட பேசுற வாக்குறுதி, காத்திரு, பொய் சொல்லாது, தாமதிக்காது, நிச்சயமா நடக்கும். ஆமென். இதை அடிப்படையா வச்சு தேவன் நிறைய பேசுவாரு. அப்படியே கவனமா கவனிங்க. முடிச்சிருவோம். என் தாய் பிறப்பதற்கு முன்பாக, என் தாய் என் அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்பாக இல்ல, முதல் மனிதனாகிய ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே. முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், நல்லா சீரியஸா கவனிங்க. என் தாய் தகப்பன்மார் பிறப்பதற்கு முன்பாக அல்ல, முதல் மனுஷன், முதல் மனுஷி ஆதாம் ஏவாள் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் பிறப்பேன் என்பதும் நான் பிறப்பதும் உறுதியான ஒன்று, கன்ஃபார்மான ஒன்று. நம்பலாமா? அதை கிரகிக்க முடியுதா நம்மளால? நம்ம எப்ப பிறந்தோம்னு நினைக்கிறோம்?
டேட் ஆஃப் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டேட் ஆஃப் பர்த்தை சொல்லிடுவீங்க. சரிதானா? பட்டு இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னா, என் தாய் தகப்பன் பிறக்கிறதற்கு முன்பாக நான் பிறந்தேங்கிறது பெரும்பாலும் நம்ம சொல்றோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாயிற்று. என் தாய், அது வரை எப்படி வருது? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அந்த பாட்டு வந்திருக்கு. அப்ப என்னை பெத்த தாயே பூமியில இல்ல, அப்பயே என் கருவை ஆண்டவர் பார்த்தார்ன்ட்டு அந்த பாட்டுல சொல்றாங்க. ஆனா அது இன்னும் நல்லா போனீங்கன்னா இதுதான் அந்த உண்மை. இதுதான் அந்த உண்மை. என் தாய் பூமியில இல்லாத போதே என் கருவை பார்த்தவர் மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாள் முதல் மனுஷன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே என் கருவை அவர் பார்த்தவர். இது நல்லா உள்வாங்கணும். அவ்வளவுதான். இந்த ஆபகுக்கு 2:3 என்னன்னே உங்களுக்கு புரியும். சொல்றதை நம்பலாம், நம்ம கிரகிக்க முடியுதா? அந்த காலங்களுக்கு உங்களால போக முடியுதா? இதான் தேவனுடைய காலம். அவர் அங்கே இருக்கிறாரு, இப்ப இருக்கிறாரு, அங்கேயும் இருப்பாரு. 3 காலத்துக்கும் பொதுவானவர். 3 காலத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஆமென். இப்ப நான் சொல்றது உண்மையை கண்டுபிடிச்சீங்களா? நம்ம முதல் மனுஷிய தேவன் படைக்கிறதுக்கு முன்னாடியே என் கருவை அவர் பார்த்தாரு. நான் பிறப்பேன் என்பது கன்ஃபார்மான ஒன்று. கன்ஃபார்ம்டு டிக்கெட் வாங்கலையே, அது மாதிரி கன்ஃபார்மான ஒன்று. அது மட்டும் இல்ல, எனக்கான தேவ கனவும் தயாரா இருந்த ஒன்று. அதான் தரிசனங்கிறது. எனக்கான தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கனவு அப்பயே ரெடி ஆயிட்டது. நான் பிறப்பேன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனேயே எனக்கான திட்டமும் ரெடி ஆகுது. நம்ப முடியுதா? நம்பலாமா இத? அந்த காலம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத காலம். மனுஷனை படைக்கணும்ட்டு எப்ப அவர் மனசுக்கு தோணிச்சோ, மனித குலத்தை படைக்கணும், மனிதனை படைக்கணும். மற்றதெல்லாம் படைச்சாரு, பரலோகத்தை படைச்சாரு, தேவதூதலை படைச்சாரு, நல்லா படைச்சிட்டாரு. எப்ப இவருக்கு ஆண்டவருக்கு மனுஷனை படைக்கணும், மனித குலத்தை, மனித இனத்தை, மனித பிறவிய, மனுஷனை படைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு மனசுக்கு தோணிச்சோ, எப்ப அந்த ஒரு எண்ணம் அவருக்கு உதிச்சதோ அப்பவே நான் பிறப்பது உறுதியாகிவிட்டது. கன்ஃபார்ம். மனுஷனை படைக்கணும்னு நினைக்கும் போதே அந்த மனுஷனுக்குள்ள நான் பிறக்கிறத அவர் பார்த்திருக்கிறாரு. கன்ஃபார்மான ஒண்ணு. நம்பலாமா? நாம பிறப்போம்னு நாம வேணா எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். சரிதான் அந்த வார்த்தை? நான் பிறப்பேன்னு நானே எதிர்பார்க்கலங்க. அது மட்டும் இல்ல, நான் பிறப்பேன்னு என் தாய் தகப்பன் கூட எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். பிறக்கிறது ஆம்பளையா பொம்பளையா, என் தாய் தகப்பன் மாதிரே நான் பிறப்பேன்னு எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா தேவனுக்கு அப்படி இல்லை. இது எல்லாமே தேவன் எதிர்பார்த்த ஒன்று. நீங்க தேவன் பக்கத்துல உட்கார்ந்து இந்த காரியங்களை பாருங்க, எல்லாமே புரியும். அங்க போயிடணும். நான் பிறப்பேன் என்பது தேவனுக்கு தெரிஞ்ச ஒண்ணு. நான் பிறப்பேங்கிறது எனக்குத்தான் எதிர்பார்க்காத ஒண்ணு. ஆனா தேவன் அது எதிர்பார்த்த ஒண்ணு. அவர் எதிர்பார்த்தார், பிறப்பான். எனக்கு அது தெரியாது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தாய் தகப்பன் மாதிரி எதிர்பார்க்கல. பட்டு மனுஷனை படைக்கணும்னு நினைச்ச அந்த தேவன் நான் பிறப்பேன்னு எதிர்பார்த்த ஒண்ணு. ஆமென். என்ன சொல்றேன்னா,
நம்மள தேவன் அவ்வளவு பக்கத்துல வச்சு கவனிக்கிறான்னு சொல்றேன் நான். தூரமா இல்லை, எங்கேயோ இல்லை, அவர் எங்கேயோ நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இல்லை. நம்முடைய அசைவுகள் வரைக்கும் தேவனுக்கு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. நம்பலாமா? வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணி வச்சிருக்கிறவருக்கு சங்கீதம் 147 4 வாசிங்க. சங்கீதம் 147 4. சங்கீதம் 147 4. அவர் தேவனானவர், கர்த்தரானவர், நட்சத்திரங்களின் லக்கம்னா என்னது? கவுண்டிங்க. தமிழ்ல சொல்லுங்க. லக்கம், லக்கத்தை, தொகையை, கணக்கை, வேற கவுண்டிங்க, எண்ணிக்கைன்னு வாங்க. குவான்டிட்டி, எண்ணிக்கையை. எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு பேசுவோம் நாங்கெல்லாம். எத்தனை நம்ம சொல்றோம் இல்லையா? அது எண்ணிக்கை. நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை, கணக்கை, தொகையை எண்ணி, அப்புறம் அவைகளுக்கெல்லாம் பெயர் வைத்து அழைக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இன்னும் மனுஷன் ஒரு முடிவுக்கே வர முடியல, அது பரம்பி போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணி வச்சிருக்கிறாராம். எண்ணி வச்சது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேரை வேற வச்சிருக்கிறாருன்னா எத்தனை பேரை உள்ள வச்சிருக்கிறாங்க கவனிங்க. இத்தனை பேரையும் அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த நட்சத்திரத்தை கூப்பிட வேற செய்யறார், பேரிட்டு அழைக்கிறாரா? வீனஸ் அப்படின்னா கரெக்டா வீனஸ் வந்து நிற்கும். அப்ப நட்சத்திரத்துக்கு மனுஷன் பேர் வைக்கல, யார் பேர் வச்சிட்டு இருக்கிறார்? தேவன் பேர் வச்சிருக்கிறாரு. அப்படி எதை வாசிங்க? மத்தேயு 10:30 வாசிங்க. மத்தேயு 10:30. மத்தேயு 10:30. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் வாசிக்கலாமா? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. யாரு எண்ணி வச்சிருக்கிறா? சரி, உங்க தலையில இருக்கிற மயிறு, உங்க சொந்த மண்டையில இருக்கிற மயிறு எத்தனை இருக்குன்ட்டு யார் சொல்ல முடியும்? நம்ம தலையில இருக்கிற நம்ம மயிரையே எத்தனை இருக்குன்னு நம்ம எண்ண முடியாது. நமக்கே அது மேல என்ன கிடையாது, ஒரு கவனம், ஒரு அக்கறை, என்ன உண்டா அப்படி என்னைக்காவது என்ன தோணி இருக்கா? இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வாழணும் பரவாயில்ல, எத்தனை நம்ம கரெக்டாக எண்ணி வைக்கிறோம். ஏன்னா நம்ம மண்டையாச்சு, நம்ம முடியாச்சே. என்னைக்காவது அந்த புத்தி ஓடி இருக்கா யாருக்காவது? உங்களுக்கு ஓடாத புத்தி எல்லாம் அவருக்கு ஓடி இருக்கு. உங்களுக்கு இல்லாத எண்ணமே அவர்கிட்ட இருக்கு. உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், வான தலையில் இருக்கிற மயிரையே எண்ண முடியாதவர்கள் நாம வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணத்தை எண்ணிர போறோம்? மனசனால முடியுமா? இப்ப இன்னொரு கேள்வி இப்படி கேட்கிறேன், வானத்தின் நட்சத்திரங்களையே எத்தனை இருக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் வச்சு எண்ணிக்கையை வச்சு எழுதி வச்சிருக்கிறவருக்கு நம்ம தலையில இருக்கிற மயிரை எண்ணி வச்சிருக்க மாட்டாருன்ட்டு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. சொல்ல முடியுமா அவருக்கு போய்? சாதாரணம், ரொம்ப சாதாரணம். பைபிள் சொல்றத நம்புங்க. கடவுளை பத்தி பைபிள் சொல்ற காரியங்களை நம்புங்க. நீ பார்க்கிற இவ்வளவு பெரிய வான் பரப்புல இருக்கிற நட்சத்திரங்கள்லயே
எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணி வச்சிருக்கண்டாங்கிறாரு. அவருக்கு நம்ம தலையில இருக்கிற மயிரினுடைய எண்ணிக்கை என்றது கஷ்டமா? எண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமே. எதுக்கு எண்ணி வச்சிருக்கிறாரு? பொழுது போலியா? இப்ப சொல்லுங்க, எதுக்கு எண்ணி வச்சிருக்கிறாரு? ஏன் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் மேல இருந்து இறங்கி வந்து மெனக்கெட்டு சொல்றாரு? இந்த சின்ன பிள்ளை மாதிரி வார்த்தை, இந்த வார்த்தை எல்லாம் குழந்தைக்கு சொல்ற மாதிரி, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறாரு. ஒரு குழந்தைக்கு ஏன் சொல்றாரு? நீங்க தேவனுக்கு பக்கத்துல இருக்கீங்க, பயப்படாதீங்கிறார். தேவன் உங்களை அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறாரு, பயப்படாதீங்க. உங்க தலையில இருக்கிற ஒரு மயிரை கூட அவரு மதிக்கிறாரு, வேல்யூ பண்றாரு. அதனால என்ன பண்ணியிருக்கிறாரு? எண்ணி வச்சிருக்கிறாரு. பொழுது போகாம இல்லை. உங்க தலையில் உள்ள மயிரையே தேவன் கனம் பண்ணிருப்பாருன்னா, உங்க உடம்ப, உங்க கைய, காலை, கண்ணை, வாய வேலி பண்ணுவாரா? போலான்றுவாரா? மதிக்கிறாரு. உங்க 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 தலை மயிருக்கே இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாருன்னா, உங்க இருதயத்துக்கு, ஆத்துமாக்கு எவ்வளவு வெளி பண்ணுவாரு? ஆமாண்ணா. உங்க ஆத்துமாவை தேவன் அவ்வளவு வேலி பண்ணியிருக்கிறாரு. அதைத்தான் சிலுவையில் அவர் காமிச்சாரு. உங்க ஆத்துமாவுக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. ஏன் தெரியுமா? உங்க ஆத்துமாவை அவர் வேலி பண்றாரு. ஆமாண்ணா. அப்ப தலையில் உள்ள மயிரெல்லாம் என் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. லூக்கால் எழுதப்பட்டிருக்கு, ஆகையால் கவலைப்படாதீர்கள் இப்படி சொல்லி முடிப்பார். ஆகையால் கவலைப்படாதீங்கப்பா. சங்கீதம் 139:16 வாசிக்கலாம். சங்கீதம். கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் எப்ப 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 உதிக்கும், தோன்றும், பிறக்கும், வரும் அப்படிங்கிற அந்த நாட்களும் உமது புஸ்தகத்தில் மெனக்கட்டி எழுதியிருந்தது. உங்களை வேலி பண்றாரா? நம்முடைய, நான் சொன்னேன் இல்லையா, தலைமயிர வேலி பண்றாரு. இதுல எதை வேலி பண்றாரு? உங்க கை, காலு, இருதய, நுரையீரல், கல்லீரல் எல்லாத்தையும் தேவன் வேல்யூ பண்ணுகிறார். நீங்க ஆராதிக்கிற தேவனை முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அதைத்தான் சொல்றேன், நம்மளை விட நம்ம மேல அவருக்கு அக்கறை ஜாஸ்தி. நம்ம மண்டல இருக்கிற மயிரே நம்ம எண்ணி வைக்கலாம். அவர் எண்ணி வச்சிருக்கிறாருன்னா அக்கறை ஜாஸ்தின்னு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டாமா? சும்மா விட்டுருவாரா? மெனக்கெட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. இதை புரிச்சுங்க. என்னுடைய அவயவங்கள் உருவாகும் முன்னே அவைகள் உருவேற்படும் நாட்கள் எதில் எழுதியிருக்கு? அப்ப அவயவங்களுக்கே தெரியாது எப்ப நம்ம உருவேற்படுவோம்ட்டு. ஆனா யார் தெரிஞ்சிருக்கு? அவரு தெரிஞ்சிருக்கு. அதை எழுதி வைக்கிறாரு. அப்ப நான் சொன்னது உண்மைதானா? நான் பிறப்பேங்கிறது நானே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆனா தேவன் எதிர்பார்த்தார். ஏன்னா அவர் எழுதி வச்சாரு, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமேனா? அதனால நீங்க ஆண்டவரை நல்லா உள்வாங்குங்க. அப்பதான் நீங்க தைரியமா வாழ முடியும். அப்ப அவரை மீறி தலையில ஒரு முடியும் கீழே விழாது. இதாங்க சொல்ல வர்றாரு திரும்ப. என்னுடைய அண்டர்ல தான் என்னுடைய தலைமுடி இருக்கு, எனக்கு கீழ்பட்டு தான், என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமாவே இருங்க. ஒன்று விழுந்தாலும் என்னுடைய அண்டர்ல நடக்குது, ஒன்று முளைச்சாலும் என்னுடைய கஸ்டடியிலிருந்து நடக்குது. என்னைய மீறி ஒன்று பூசா முளைக்காது, என்னை மீறி ஒன்று கீழே விழாது. அதான் சொல்ல வராருங்க. ஆமீன். இப்ப நம்முடைய தலைமயிரை இவ்வளவு வேலி பண்றவரு
நம்ம வாழ்க்கையின் நிகழ்வுகளை சாதாரணமா விட்டுருவாரா? இந்த மாதிரி ஆயிட்டு போட்டா வாழ்க்கை சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். ஆமேனா? அதான் சொல்ற பாருங்க, நம்ம அவயவங்களை உருவாகவே இல்லை, அதெல்லாம் தேவன் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணுங்கிறது தரிசனம். அதை எப்படி அவர் சும்மா வச்சிருப்பாரு? அவயவங்களை வேள்வி பண்ணவரு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைய, வாழ்வியல் காரியங்களை வேள்வி பண்ணாம இருப்பாரா? என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, கவனமா இருப்பாரு. எது எது நடக்கணும், எது எது நடக்கக்கூடாது, எதை எதை சந்திக்கணும், எது எது சந்திக்க கூடாது, இதுல கவனமா இருக்கிறார் தேவன். அதனால இந்த குறிச்ச காலம் அதான் டாபிக். இந்த குறிச்ச காலத்துல அவயவங்களும் வருது, அவைகள் உருவேற்படும் நாட்களும் வருது, நான் பிறக்கிற டேட் ஆஃப் பர்த் வருது, நான் வளர்க்கிற அந்த வளர்ச்சி நாட்கள், நான் ஆண்டவரை சந்திக்கிற நாட்கள், ஆண்டவர் என்ன சந்திக்கிற நாட்கள் எல்லாமே அதுல வருது. காலம் நம்பலாமா? அத ஆண்டவர் நம்பலாமா தைரியமா? நல்லா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவருடைய கண் பார்வையில நடந்துட்டு இருக்கு. அவரை கேட்காம ஒண்ணு இங்க நடக்காது, அவரை மீறி எதுவும் இங்க நடக்காது. அப்படின்னு சொல்லலாமா? குறிச்ச காலம், ஏற்ற காலம், தகுந்த காலம், இந்த மூணுமே பைபிள்ல வரும். இந்த வார்த்தை தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். குறிச்ச காலம் பழம் வாய்ச்சது. இந்த மூணுமே பைபிள்ல மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த குறிச்ச காலம், ஏற்ற காலம், தகுந்த காலம் வந்துட்டா நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் காலம் சொல்லலாமா எல்லாருமே? அப்ப இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம்? ஆபகுக்கு 2:3 வாசிங்க பார்ப்போம். 2:3 என்ன சொல்றது? உள்ளதை வாசிங்க ஒரிஜினலை, அப்புறம் நான் சொல்ற வார்த்தையை போட்டு வாசிங்க, உங்களுக்கு புரியும். எப்படி வாசிக்கலாம்? குறிச்ச காலம், ஏற்ற காலம், தகுந்த காலம், இந்த 3 வார்த்தை பைபிள் வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு நீங்க வாசிக்க வேண்டிய வார்த்தை அவர் காலம், தேவனுடைய காலம். வாசிக்கலாமா? ஆபகுக்கு 2:3. இப்ப மாத்தி வாசிங்க பார்ப்போம். கரெக்டா? அவர் காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியம் வரும். குறிச்ச காலம்னா ஏதோ அனாதையா சொல்ற மாதிரி இருக்கு. குறிச்ச காலங்கிறது அவர் காலம், இஸ் டைம் அப்படிமாங்க. அவர் காலம், அவர் காலத்துக்கு நமக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்பலாமா? அப்ப பாருங்க, நான் பிறந்ததுனாலதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் உண்டாச்சு. ஆனா டேட் ஆஃப் பர்த் அவர் போட்டதுனாலதான் நான் பிறந்தேன். நம்ப முடியாத? நான் பிறந்ததுனாலதான் டேட் ஆஃப் பர்த் எனக்கு ஜென்ரேட் ஆச்சு உலகத்துல. ஆனா அவர் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை அவர் குறிச்சு வச்சதுனாலதான் நான் பிறந்தேன். இந்த வசனத்தின்படி தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்க வசனத்தின்படி பேசுறேன் நான். அதனால நம்ம டேட் ஆஃப் பர்த் பிறந்தவனே நமக்கு தெரியுது. நம்ம பிறகுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த்தை குறிச்சு வச்சாரு. இந்த நாள், இந்த வருஷம், இந்த கிழமை, இந்த மணி நேரம், பகல் இரவு. அதனாலதான் நான் பிறந்தேன். அதான் சொல்றேன், முதல் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நான் பிறப்பது உறுதியாகிவிட்ட ஒன்று, உறுதியாகி இருந்த ஒன்று, கன்ஃபார்ம். அங்க கன்ஃபார்ம் ஆனதுனால இப்ப நிஜத்துல நான் நடந்துட்டு இருக்கிறேன். அப்ப அது கன்ஃபார்ம் ஆனது, நான் நிஜத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நம்பலாமா?
இது ஒரு மாதிரியான தூர பார்வை. நம்ம மனுஷன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இது அவரோடே இருந்தவங்களுக்கு தான் இந்த பார்வை நல்லா புரியும். நான் என்ன சொல்றேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் சிரமப்படுங்க, புரிஞ்சுக்குவீங்க. அதனால டேட் ஆஃப் பர்த் விஷயத்துல உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்ற பாயிண்ட்டும் ஞாபகத்துக்கு வரணும். நம்ம பிறந்தனால தான் டேட் ஆஃப் பர்த் ஜென்ரேட் ஆச்சு உலகத்துல. ஆனா பரலோகத்துல எனக்கு டேட் ஆஃப் பர்த் குறிச்சதுனால தான் நான் பூமியில பிறந்தேன். ரிவர்ஸ். ஆமென். அப்ப அவர் காலத்துல தான், அவர் காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. யார் தரிசனம்? அவர் காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. யார் தரிசனம்? நான் பிறக்கணுங்கிற அவருடைய தரிசனம் அவர் காலத்துக்கு வெயிட் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை அவர் குறிச்சு வச்சார் இல்லையா? அந்த காலத்துல பிறந்தவனையும் எனக்கு டேட் ஆஃப் பர்த் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இயேசு பிறக்கும் போது நான் ஏன் பிறக்கல? மோசே பிறந்த போது நான் ஏன் பிறக்கல? 1947 நான் ஏன் பிறக்கல? நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்காக தேவன் கண்ட தரிசனம் அவருக்கான காலத்துல நிறைவேறும். இதான் அந்த தலைப்பு. அவர் காலத்துல அது நிறைவேறும். ஆனா தரிசனம் யாருடையது? யாருக்குரியது? எனக்குரியது. நான் பிறக்கணும்ட்டு அவர் எடுத்த முடிவு நான் நினைச்ச காலத்துல நடக்காது. அவர் காலத்துல நடக்கும். நம்பலாமா அத? அவர் காலத்தில் நடக்க இருக்கிறவைகளை, அவர் காலத்தில் நடக்க இருக்கிற ஒரு காரியத்தை நமது காலத்துல எதிர்பார்ப்பது ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் நம்மளை குறித்து ஒரு தரிசனம், ஒரு வாக்குறுதி நம்மளை குறித்து சொல்லியிருக்கிறாருன்னா அவர் காலத்தை மனசுல வச்சு நம்மள சொல்றாரு. நீங்க நினைக்கிற காலத்தை அவர் மனசுல வைக்கல. இன்னைக்கு நடந்துரும், இப்ப நடந்துரும், நாளைக்கு நைட்டு நடக்கும் பாருங்க, அடுத்த வாரம் பாருங்களேன். இதெல்லாம் நீங்க நினைக்கிற காலம். நீங்க நினைக்கிற காலத்துல உங்களுக்கான வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவது தேவ சித்தம் இல்லை. உங்களுக்கான வாக்கு தத்தத்தை தேவன் அவர் காலத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். நம்பலாமா அத? காலங்களை மாத்தி புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே காலத்தை தேவன் கிராஸ் பண்ணவே மாட்டார். கரெக்டா செய்வாரு, கரெக்டா பண்ணுவார். ஆமென். நம்ம குறித்ததை நம் காலத்தில் அல்ல அவர் காலத்திலே நிறைவேற்றுவாருங்கிற வார்த்தையை ஆழமா அன்னைக்கு பதிச்சு கிளம்புங்க. அவர் காலத்துல நமக்குன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறும். நமக்குன்னு அவர் சொன்ன வார்த்தை நாம நினைக்கிற காலத்துல நிறைவேறாது. கேரண்டியா சொல்றேன், நிறைவேறாது. ஏன்னா நீங்க நினைக்கிற காலத்தை மனசுல வச்சு தேவன் அதை சொல்லவே இல்லை. அவர் நினைச்ச காலத்தை வச்சு நம்ம குறித்த ஒரு காரியத்தை சொல்றாரு. சரியா? அப்ப காரியத்தை சொன்னவரு சும்மா சொல்லாம அவர் ஒரு காலத்தை மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு. அப்புறம் எப்படி இது முந்தி நடக்கும்? ஒரு நாள் முந்தி நடக்காது, ஒரு நாள் பிந்தி நடக்காது. நம்பலாமா? அப்ப இந்த இடத்துல ஒரு தொழுவம், ஒரு மந்தை, சபைங்கிறது தற்செயலா முளைச்சது கிடையாது. இந்த திட்டம், இந்த கனவு, இந்த நோக்கம், இந்த தரிசனம் ஆதாம் என்கிற முதல் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் மனதுல ஓடின காரியம் அது. அதுதான் இங்க நிஜத்துல போயிட்டு இருக்கு. அவர் மனசுல நிழலாட்டமா ஓடின படம் இன்னைக்கு நிஜமா ஓடிட்டு இருக்கு. தான் இது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? அப்ப குறித்தது என்னமோ நமக்கு, ஆனால் நிறைவேற்றுவது என்னமோ அவர் காலத்தில். ஆபிரகாமுக்கு இது விளங்கல. உனக்கு ஈசாக்க தருவண்டா, உனக்கு பிள்ளை தருவண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி. அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. பட் இது தேவனுடைய தரிசனம்.
ஈசாக்க ஆபிரகாம் கொடுக்கிறது தேவனுடைய கனவு. அதன் வழியா இஸ்ரவேலர்களை தூக்கணும், ஒருத்தர் தூக்கிட்டு வரணும், அவனை அந்த கூட்டத்தை எடுக்கணும். அதான் பிளான் அவருக்கு. தரிசனம் அது. ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் பிள்ளை, தேவனை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு தரிசனம். அப்ப உங்களுடைய பிள்ளை பரப்பான்டா, அந்த சந்ததி வானத்தின் நட்சத்திரமா இருக்குண்டா அப்படிங்கிற தரிசனம். சொன்னத ஆபிரகாம் தன் காலத்துல எதிர்பார்த்தார். இன்னும் பிறக்கல, இன்னும் பிறக்கல, இன்னும் பிறக்கல. தன் காலத்துல எதிர்பார்த்தார். ஆனா தேவன் அவர் காலத்துல அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு. உனக்கு ஒரு குமாரனை தருவேன்ட்டு. ஆனா யார் காலத்துல செய்வேன்னு கொடுக்கப்படுது? என் காலத்துல செய்வேன். அப்ப அவர் காலத்தை மனசுல வச்சுட்டு தேவன் நமக்கான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்கிறத மைண்ட் செட் பண்ணுங்க. நல்லா மைண்ட் செட் பண்ணுங்க. நம்ம காலத்தை மனசை வைக்கவே இல்லை அவரு. உனக்கு இப்ப தேவைப்படுது, நானே தேவைப்படுது, தேவைப்படுது, அதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. உனக்கு இதை செய்வேன், ஒரே ஒரு கண்டிஷன், என் காலத்துல செய்வேன். இயேசு கிறிஸ்துவாகிய நான் வருவேன். ஆனா நீங்க நினைக்கிற நாள்ல நாளிகையில இல்ல, நான் குறிச்ச காலத்துல என் காலத்துல வருவேன். இது தெரியாதனாலதான் மனுஷங்க ஒவ்வொரு வருஷம் என்ன சொல்லுவாங்க, இயேசு வராரு, இயேசு வர, இவங்க சொல்லிட்டே திட்டுறாங்க. இயேசு தெளிவாகவே சொல்றாரு, நான் வருகிற நாளையும் நாளிகையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவ்வளவு என்ன அர்த்தம்? நீங்க நினையாத நாளிலே நான் வருவேன். அப்படின்னா உங்க காலத்துல இல்ல, நான் வருவேன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அந்த நாள்ல இல்ல. இப்பதான் எங்க வரப்போறாரு நினைக்கிறீங்களா? அப்ப வருவேன், நான் அப்ப வருவேன். அதான் என் காலம். என் காலத்துல நான் வருவேன், உங்க காலத்துல நான் வரமாட்டேன். ஆமேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு குறிச்சு வச்சிருக்கிறதாக யோபு சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வசந்த வாசி நேரம் இல்லை, அதனால அவர் காலத்துலதான் நடக்கும், நடந்தே தீரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நம்பலாமா? அதை நம்பர் 1. நமக்கு குறிக்கப்பட்டதும் நடந்தே தீரும். நாம பிறந்தது எப்படி நடந்துச்சு? நாம பிறந்தது எப்படி நடந்ததோ, நம்ம பிறந்ததனுடைய நோக்கம், கனவு அப்படியே நடந்து முடியும். இதுல சந்தேகமே பட வேண்டாம், நடந்து முடியும். ஆமே. நமக்கு குறிச்சதுல ஒண்ணு கூட மாறாது, ஒண்ணு கூட குறையாது, ஒண்ணு கூட கூடாது. குறிச்சபடியே எல்லாம் அப்படியே நடக்கும். ஃபைனலா அவர் காலண்டரும் அவர் கிளாக்கும் நமக்கு அவ்வளவு முக்கியம். நாம நம்ம காலண்டரை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம கடிகாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நடந்துரும், இந்த நாள்ல நடந்துரும், இந்த மாசம், இந்த வருஷம்ட்டு. இது ஒரு நம்ம காலண்டர், நம்ம கடிகாரம். ஆனா பரலோகத்துல தேவன் டைரியில ஒரு காலண்டர் வச்சிருக்கிறாரு. அங்க ஒரு கடிகாரம் இருக்கு. அந்த காலண்டர் படிதான், அந்த கடிகாரத்தின் படிதான் நமக்கு காரியங்கள் நடக்கும். உங்க காலண்டர் படி, உங்க கடிகாரத்தின் படி நடக்காது. ஆனா எது கன்ஃபார்ம்? நடக்குங்கிறது நிச்சயமான வார்த்தை. ஆனா எப்ப நடக்குங்கிறது அவர் காலண்டர்ல இருக்கு, அவர் கடிகாரத்துல இருக்கு. ஆமீனா? அப்ப குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குன்னா, அவர் காலத்துக்கு நமக்கான தரிசனம், நமக்கான வார்த்தை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் காலத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். நம்ம நிறைய வருது, நம்ம நேரத்தை வீணாக்கல. என் காலத்துல எதிர்பார்த்தா நான் ஏமாந்து போயிருவேன். காரியம் நடக்கிறது உண்மை, அவர் காலத்துல நடக்கும். அது வரைக்கும், அந்த காலம் வர்ற வரைக்கும் நான் ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா எனக்கு அவர் குறிச்சு வச்ச தரிசனம், தீர்க்கதரிசன வார்த்தை நடக்காம போகாது. ஒரே ஒரு விஷயம் தான் கவனமா கவனிக்கணும், என் காலத்துல இல்லை, அவர் காலத்துல நடக்கும். ஆமேன்.